வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கடும் கோவத்தில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கி கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. ஐயா, எனக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில்லாம் என் பிரதருக்கு கிடச்சிட்டு இருக்குது. எனக்கான டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ தருவீங்க? போன வாரம் கோடி ரோடு கூட மோதி நான் அவனை வீழ்த்தி அதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பேன். கடைசியில் ராண்டி குறுக்கால வந்து கெடுத்துட்டானையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராண்டி அட்டன் இதெல்லாம் ஒட்டி கற்றுட்டு இருக்காரு. ராண்டி அட்டன் சொல்கிறாரு, ஜஸ்டி ஃபார் சாமி, நீ சொல்கிறது சரி தான், ஆனால் உனக்கு முன்னாடியே இந்த 15 டைம் டைட்டில் ரேஞ்சினை நான் முன்னாடியே தோற்று போயிட்டேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பு வேணும். அதுக்கப்புறமா நீ வா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதாவது நான் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா, அது எப்போ நடக்க போகுதுன்னா கோடி ரோட்ஸோடைய கதையை முடிச்சதுக்கப்புறமா இவர் WWE சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாராம். அப்போது சாமி ஜெயினுக்கான வாய்ப்பை கொடுப்பாராம். அப்போது மெயின் ஷோவில் கோடி ரோட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி அட்டனை வம்பிழுத்துட்டு இருக்காரு. ராண்டி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் தடுத்து நிறுத்திட்டு அவர் மெயின் ஷோவில் போய் பேசுகிறாரு. கோடி, என்ன பிரச்சனை? எதுக்காக நீ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்க? இது உன்னுடைய நேரம் இல்லை, உன் நேரத்தில் நீ பேசலாம் வான்னு சொல்லும்போது கேட்க மாட்டேக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வைப்பர் ராண்டி அட்டனும் வராரு. என்னடா சண்டை போட்டு பார்க்கணுமா? வா, இப்போவே இந்த இடத்துல சண்டை போட்டு பார்க்கலாம். 1 TN டைட்டில் அண்ட் டைட்டில் இல்லை, 2 பேரில் யார் பலசாலி அப்படிங்கிறத சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சிட்டாக சொல்லிட்டாரு, உங்கள் 2 பேருக்கு இடையில் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாறி சண்டை போட்டுறீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிப்புலேஷனை சேர்த்துக்கிறேன். போன வாரம் நடக்காத ஒரு ஸ்டிப்புலேஷன், அதாவது ராண்டி அட்டனுக்கு கோடி ரோட்ஸுக்கு ஒரு மேட்ச் நடக்க போதில்லை, இதில் வெற்றி பெறவங்களுக்கு நான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் 2 பேருக்கும் நிரந்தரமாக கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன். அதனால் மரியாதையாக இந்த இடத்த விட்டு போங்கடான்னு சொன்னோன்னே ராண்டி அட்டனும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் கூட சண்டை போட்டால் விளங்காது அப்படிங்கிறதுனால உன்னை நான் சண்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுவும் கோடி ரோட்ஸுடைய ஹோம் டவுனில் சண்டே நைட் மெயின் இவெண்ட் நடக்குது. உன்னுடைய சொந்த ஊர்லேயே உன்னை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி அட்டன் வேறு சதப்பதம் எடுத்திருக்காரு. சொன்ன மாதிரியே கோடி ரோட்ஸை வீழ்த்துறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா MFT நேரம் போன வாரம் வின் பண்ண டாக்டிங் டைட்டில் இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு ஆக்கு வராரு. நான் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. ஆக்கு வேறு யாருமே இல்லைங்க, டாமா டாலாவோடைய சொந்த அப்பா தான் அவர். இதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் மாதிரி WWE பண்ண போகிறாரு. நான் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, இப்போ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலி ஆக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ரோமன் குடும்பத்திலேயே ரோமன் அப்பாவை விட ஒரு பெரிய லெவலில் ஃபேமஸாக இருந்தவர் இவர் தான். கிங் ஆஃப் தி ரிங் எல்லாம் அந்த டைமில் வின் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ அவருடைய பையனுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி இவங்களுடைய டாக்டிங் டைட்டில் யார் கூட டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா, போன வாரம் டாக்டிங் சாம்பியன்ஷிப் இந்த ட்ரூத் மற்றும் டேமியன் பிரீஸுக்கு எதிராக தான் மேட்ச் விளையாடுறாங்க. ட்ரூத்துக்கு 52 வயசை தாண்டிடுச்சு. ஜான்சனாவை தாண்டிலும் வயசு அதிகமானவர் இன்னும் சண்டை போட்டுட்ருக்காரு ஜான்சனா மாதிரியே. ட்ரூத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுக்கு 50 வயசு தாண்டிட்டான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே செம்மையாக சண்டை போடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் MFTயோடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்குது. MFT இப்போ சமீபத்தில் தான் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. தோக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அவங்களுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா MFT ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரூத்தும் டேமியன் பிரீஸும் தோத்துட்டாங்க. இந்த தோல்வியை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸால் ஏற்றுக்க முடியலை. கோபத்தின் உச்சத்தில் அப்படியே ரிங்குக்குள்ளே வராரு. நானும் நினச்சேன் ட்ரூத்தை அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு. பட் ஆனால் டேமியன் அந்த லெவலுக்குலாம் போகலை. அப்படியே ரிங்குக்குள்ளே வராரு, ட்ரூத்தை பார்க்குறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து மேலே எழுப்பி வைக்கிறாரு. என்னதான் இன்னைக்கு கை கொடுத்தாலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் ட்ரூத்தும் டேமியனும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஹிண்டிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டிங் டைட்டில் இல்லாமல் டேமியன் பிரீஸோட முகமே பார்க்கறதுக்கு சகிக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்குள்ளே ஒரு பிரேக்கப் உருவாக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை தான் உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்கன்னு.
அப்படியே பேக் ஸ்டேஜ் போகணுன்னு வைங்களேன், ஐஎன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி மெயின் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் எதிர்த்து WWE சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பங்க் வந்து மோத போகிறாரு. என்னுடைய டைட்டில் நான் ரீட்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராண்டி ஆர்டன் வராரு. ராண்டிக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் இருக்குது. இதில் வெற்றி பெறவங்களுக்கு WWE சாம்பியன்ஷிப்பில் வாய்ப்பு கிடைக்க போகுது. ராண்டி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் அவங்க கூட பல தடவை மோதி தோற்று போயிருக்கிறான் அப்படிங்கிற கதைகள் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ பங்கு, இந்த தடவை மோத போகிறது கோடி கிடையாது, நான் கோடி ரோட்ஸோடைய கதையை அணுவா சித்திரவதை பண்ணி அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நான் எந்த லைனுக்கு வர போகிறேன்னா ஒன்றை நோக்கி தான் வரப்போகிறேன். உன்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் என் பக்கம் வர வைக்க போகிறேன். நான் 15வது தடவையாக WWE சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் பங்கை பார்த்து பேச, ஓகே நமக்குள்ளேயும் பழைய பஞ்சாயத்துங்கள் இருக்குது, நீ ஒரு வேளை வின் பண்ணிட்டு வா, நான் ரெடியாக இருக்கிறேன், உன்னை எதிர்த்து உன்னையும் வீழ்த்தி நான் வந்து சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பங்கு பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் WWE இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்காங்க. ராண்டி ஆர்டனை வின் பண்ண வச்சு ராண்டிக்கும் பங்குக்கும் ஒரு ஸ்டோரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பேக் ஸ்டேஜில் போன வாரம் ஜூலியாவுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஆயிடுச்சு. ஜூலியாவை பார்த்து உனக்கு பரவாயில்ல, இன்றைக்கி உனக்கு ஒரு மேட்ச் வேறு இருக்குது, உனக்கு உடம்பு வேறு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிக்கும் போதே அவங்களுக்கு அங்கங்கே உடம்பு வலிக்குது. உனக்கு உடம்பு வலிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது, என்னாலையும் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் கிரீன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேஜ் வராங்க. பேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வந்து நிக்கி பெல்லா கூட ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு டர்னர் இன்ஃபெக்ஷன் டீம் வந்து நிற்கிறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டீமில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே டைட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிஜேனை பார்த்து கேட்க, ஜேசிஜேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பேஜ் இப்போ இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி WWE வந்து பேக் ஸ்டேஜில் காட்டியிருக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான மேட்சை பேஜுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற மாதிரி WWE காட்டலாம். அதுக்கப்புறமா ஜூலியாவுடைய நேரம். ஜூலியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா பிளாக் மரோனுக்கு எதிராக மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணது தான். ஜூலியா வரும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் அந்த பேக் ஸ்டேஜிலேருந்து வந்து அப்படியே பயங்கரமாக இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியே சொக்காயெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாறுமாற அட்டாக் பண்ணுறாங்க. மேட்ச்சு போடுவாங்க பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேட்சை மட்டும் போடலை. ஒரு கட்டத்தில் ரிங்குக்குள்ளே போயிட்டாங்க, சண்டை போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. பட் இருந்தாலும் பிளாக் மரோ பார்த்தீங்கன்னா தன்னோட டெபியூட் மேட்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க போல இருக்குது. அதனால இந்த மேட்சை ஒழுங்காக விளையாடாமல் அப்படியே டிஸ்குவாலிஃபைல முடிச்ச மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற பகை பார்த்தீங்கன்னா அப்படியே முற்றுப்புள்ளியாக வச்சு முடிப்பாங்கன்னு பார்த்தா கமா போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. சரி காய்ஸ், அப்படியே பேக் ஸ்டேஜ் பண்ணணும்னு வைங்களேன், ஷார்லட் மற்றும் அலெக்ஸா அதுக்கப்புறமா டக்டன் பேக்ஸ்லேயே இவங்க 3 பேருமே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் அதுக்கப்புறமா ஜேட் கார்கில் அவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருப்பது, அதன் மூலிமா ஒரு மேட்சையும் நெக்ஸ்ட் வீக்குக்காக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது டக்டன் பேக்ஸுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஸ்மாக்டவுன் டெபியூட் மேட்சை நெக்ஸ்ட் வீக் விளையாட போகிறாங்க. அது யார் கூட பார்த்தீங்கன்னா மிஷின் மியாயம் கூட. ஆக்சுவலி இந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமான கேரக்டர்லாம் டக்டன் பேக்ஸ்லி தான். அவங்கள பார்த்து ஷார்லட் ஃப்ளேரே கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா இந்த அம்மா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக இருக்குது. அத்தாடி சைக்கோத்தனமாக நம்மளை ஏதோ பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஷார்லட் ஃப்ளரும் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த 3 பேரையும் சேர்த்தது எனக்கு என்னமோ நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது. டக்டன் பேக்ஸ்லி அதுக்கப்புறமா ஷார்லட் ஃப்ளர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸ். இந்த டீம் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்ங்க, நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான செக்மெண்ட் தான். ட்ரிக் வில்லியம்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக சாட்டர்டே மினிட்ல மோத போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க கன்ஃபார்ம் பண்ணது வேற என்னமோ. இவர் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு, கூடவே பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் யாச்சி இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வராரு. பேரன் கார்பனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்குமான சண்டை அதிகமாகிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யாச்சியை பற்றி தான் பேரன் கார்பன் அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவன் ரஸ்லரே கிடையாது, அவன் எதுக்கு தேவையில்லாமல் என்னுடைய ஸ்டோரியில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ அந்த யாச்சி பார்த்துட்டே இருந்தார்ல, கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருக்காரு, அந்த ஸ்டிக்கை வச்சு சொலட்டிகிட்டே இருக்காரு. நல்லாவே தெரிஞ்சுட்டு இவன் பேரன் கார்பனை அட்டாக் பண்ண போகிறான்னு. எஸ், பேரன் கார்பனை சரமாரியாக தாக்குதல் செய்கிறார். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கோங்க. பார்த்தா இவர் மட்டும்தான் பேரன் கார்பன் அடிச்சிட்டு இருக்காரு. பேரன் கார்பன் வழி தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ இந்த இடத்துல பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா யாச்சியை வந்து சாட்டர்டே மினிட்ல நான் வந்து எதிர்த்து மோதுறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது யாச்சியும் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே டெபியூட் மேட்சே யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக கலக்கு ரசாய் கலக்கு, என்னத்தை சொல்லுன்னு தெரில. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸை மோத வச்சிருக்கலாம், அதுக்கு பதிலாக WWE யாச்சி பக்கம் போயிருக்காங்க. ஸோ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்னே வருது பாருங்களேன். இந்த தடவை அவங்க சண்டே நடத்துகிறாங்கல்ல. ஏன்னா வழக்கமாக எப்பவுமே சாட்டர்டே நடத்திட்டு இந்த தடவை சண்டே நடத்தும் போது நமக்கு அந்த பழைய பேர் தாங்க வருது. சண்டே மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிருக்குது.
கிட்டத்தட்ட நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவென்ட் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. தன்னுடைய சொந்த ஊரில் நியூ WWE சாம்பியனாகவே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறாரு. அதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காரு. அண்ட் சாமி சேனை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வராரு. அதாவது இந்த WWE சாம்பியன்ஷிப்புக்காக ஸ்மாக்டவுன் சைடு வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கியூ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கியூ இருக்கிற மாதிரி எக்கச்சக்கவே இருக்கிறானுங்க. அதில் ஒரு முக்கியமான ஆளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலரு. ஐயா நீ ஒரு வேளை இன்றைக்கி வின் பண்ணிட்டானா நமக்கு டைட்டில் இருக்கா நான் அப்படி எனக்கு தா, அதாவது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போயிட்டு நீ டைட்டில் வின் பண்ணால் எனக்கு வாய்ப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுருக்கானுங்க. ஏன்னா சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிட்டு ஒருத்தன், ஆனால் ஒவ்வொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த குந்தரும் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாரு. நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், குந்தருக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கும் ஒரு ஃபியூடை கிளப்ப போகிறாங்க அப்படிங்கிறது. அதை தான் பேக் ஸ்டேஜில் இருந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இப்போ கெவின் ஓவன்ஸ்க்கான டைம் ஆயிடுச்சு, எனக்கு மெயின் ஈவென்ட் டைமுக்கு ஆயிடுச்சு, நான் சண்டை போட போகணும், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸும் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம டிஃபினி செஷனுடைய நேரம். டிஃபினி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நயா ஜாக்ஸை எதிர்த்து மோதுறாங்க. சரிங்க, நயா ஜாக்ஸ் கூட இருக்கிற லாஸ்ட் லெஜெண்டை எதிர்த்து மோதுறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்பவே குயிக்காக நடந்துருச்சு. ஒரு சில வினாடிகளையே லாஸ்ட் லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபினி ட்ரெட்டரை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் டிஃபினி ட்ரெட்டர் வந்து தோற்று போயிட்டாங்க. லாஸ்ட் லெஜெண்ட் தான் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து சராமாரியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே வந்து டிஃபினி ட்ரெட்டரை பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு செல்சிகிரீன் அந்த இடத்துல காப்பாற்றுக்காக வந்திருக்கிறாங்க. செல்சிகிரீனுக்கு 1 மாதம் டைம் இருக்குது, நீ மாஸ்க்கை போட்டுட்டு வந்தாலும் சண்டை போடு, ஆனால் நீ கண்டிப்பாக உன்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நயா ஜாக்ஸுக்கு எதிராக. அதனால் 1 மாதம் டைம் இருக்குல்ல, இன்னும் 1 மாதம்னா கரெக்டாக 7 நாள் இருக்குது, இன்னும் 23 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டிக்கின் உதவியின் மூலயமா காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சென்ஸ்கி நாகமோரா தன்னுடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் NJPW வந்து அரிசிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நியூ பார்ட்னராக இருக்க போகிறாருன்னு. அதை தான் WWE பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அவர் பார்க்கறதுக்கு அப்படியே நாகமோரா மாதிரி தான் இருப்பார். அவருக்கு வயசு இப்போவே பார்த்தீங்கன்னா 49 வயசு ஆயிடுச்சு. 49 வயசில் WWE டெபியூட் கொடுக்குறாள்னா இவரை தான் நம்ம சொல்லணும். WWEக்கு வரும்போது இவரோட பேர் கொய்யாக்காவா ஏதோ ஒரு பேரை சொன்னானுங்க. பேரை வைக்கிறானுங்க பாருங்களேன், கொய்யாக்கா மாங்கா தாங்கா தூங்கான்னு. இந்த ஜாப்பனீஸில் மாங்கா அப்படின்னா பிட்டுப்படமாங்க. நான் இப்போ தான் அந்த ஒரு சீரீஸ் இருந்து அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்கிறானுங்க. நம்ம ஊரில் பழங்களுடைய பேர், அந்த ஊரில் பல்லான பேர், என்னத்தை சொல்ல. சரி, இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துவிட்டோம். கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் CM Punk ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். பங்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய அலுமினி சட்டின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு கெத்தாக ஒரு என்ட்ரன்ஸை கொடுக்குறாரு. கெவின் ஓவன்ஸுடைய ஹோம் டவுன் அப்படிங்கிறத காட்டிலும் பங்குக்கு உலகமெங்கோ எங்கே போனாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து நிகாரிக்க முடியாது. அவருக்கு எங்கே போனாலும் ஆடியன்ஸோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம இந்த மேட்சில் வெற்றி பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸோடைய முயற்சி அங்கே நல்லாவே தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் வெற்றி பெறதுக்காக ஒரு ஈஸியான வழிமுறையும் நடக்குது. வின் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணுற நேரத்தில் ரெஃபரி வந்து கீழே விழுந்துட்டாரு. இப்போ இவருக்கு ஜிடிஎஸை போட்டுட்டு CM Punk பார்த்தீங்கன்னா ரெஃபரி பக்கம் போகிறாரு. ரெஃபரி அடிபட்டு கிடக்கிறாருல, அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சாமி ஜெயன் சரமாரியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயன் CM Punk அட்டாக் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு கெவின் ஓவன்ஸுக்கு. இந்த பயன்படுத்திக்கிட்டு நீ எப்படியாவது வின் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி தான் சாமி ஜெயனும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணல. அதனால டைட்டில் எடுத்து கொடுத்து இந்த டைட்டில் எடுத்து அவன் முகத்திலேயே ஆயிடுச்சு, நீ எப்படியாவது வின் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இதை ஏற்றுக்கலை. நான் அந்த டைட்டில் வச்சு அடித்து சீட்டிங் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் அதை நிகாரிக்கிறாரு. டைட்டில் வாங்க மாட்டேங்காரு. வேற வழியே இல்லை, இவன் வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சாமி ஜெயன் டைட்டில் எடுத்து தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கெவின் ஓவன்ஸோடைய முகத்திலே அடிச்சிட்டாரு. பங்கும் கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸ் மாதிரி தாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவார். கரெக்டாக வாய்ப்பு கிடைச்சிட்டு இப்போ GTSஐ போட்டு 1 2 3 எஸ் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் CM Punk மீண்டும் அவருடைய WWE சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாரு.
ரீட்டைர்மெண்ட் போயிடுவாரான்னு பார்த்தா இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது சாமி செயின் தான். இதுக்கப்புறமும் இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது, பொங்கி எழுன்னு சொல்லிட்டு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அப்படியே எடுத்துகிட்டு ரிங்குக்கு போய் சிஎம் பாங்கோடைய முகத்திலேயே ஆடி அதே மாதிரி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கெவின் ஓவன்ஸே அட்டாக் பண்ணுறாரு. அட் அ டைம் 2 பேரையுமே அட்டாக் பண்ணிவிட்டு WWE சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு அடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இந்த டைட்டிலை தூக்கி காட்டிட்டு இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டை முடிச்சுட்டாங்க. இப்போ சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான ரேஜின் பக்கம் இருக்கிறாரு. சாமி ஜெயினும் எனக்கு டைட்டில் வேணும்னு சொல்லி நிற்கிறாரு. மேபி உங்கள் 3 பேருக்கு இடையில் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்மாட்டோன் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸ்மாட்டோன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க